விஜய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க பிரச்சாரத்தில் பேசினது, வாக்குறுதி அளித்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாகிட்டே வருதுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவரே பாடுவார். ஆனால் இப்போது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத ஒழிக்க முடியாது, நிறைய செலவுகள் இருக்குதுன்னு சொல்லி அமைச்சர் சார்பில் காரணம் சொல்லப்படுது. அதை விட கொடுமை என்னென்னா, இப்போது 10 ரூபா இல்லாமல் 20 ரூபாயா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் புலம்புறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லி குளறுபடி பண்ணது, முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு குறைஞ்ச பேருக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணது, டெண்டர் விடுறதுல முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு எதிரான வேலைகளை தான் பார்த்துட்ருக்காங்க. எனவே அவங்களுடைய குட்டுகள் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டுருக்கிற சமீபத்தில் பேசிய விஜய் அவர்கள், ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுறத உடச்சிருக்கோம், காசு கொடுக்காமல் ஜெயிச்சிருக்கோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற பழக்கத்தை உடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தார். மேலும் இதை தொடர்ந்து காசு கொடுக்காமல் ஜெயித்த ஒரே கட்சி தாவேகா தான் அப்படிங்கிற விஷயத்த தாவேகா கட்சியினர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நம்ம கட்சிக்காரர் காசு கொடுத்து தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி சக தாவேகா கட்சியுடைய வேட்பாளரே நம்ம கட்சி எம்எல்ஏ காசு கொடுத்து தான் ஜெயிச்சார், அதனால தான் நானே தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவில் பேசக்கூடியவர் ஆர்வி அதியமான் அப்படிங்கிறவர் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டி போட்டிருக்கிறாரு. 97,707 ஓட்டுகள் வாங்கி சுமார் 14,539 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தார். எனவே இதை தொடர்ந்து அண்மையில் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் ஓமலூர் தொகுதியில் உழைத்தவர்களுக்கு வேட்பாளர் சார்பாக நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்தில் தான் தோற்று போயிருந்த ஆர்வி அதியமான் அவர்கள் தோல்விக்கான காரணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் முதல் காரணமாக சொன்னது என்ன தெரியுமா? ஓமலூர் தொகுதிக்கு பக்கமாக இருக்கிற சேலம் மேற்கு தொகுதியில் தாவேகா கட்சி வேட்பாளரான லட்சுமணன் அவர்கள் எல்லா இடத்துலையும் 2000 ரூபாயை கொடுத்து 100% கவர் பண்ணிட்டாரு. அதனால் நமக்கு கடைசி 2 நாளில் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. நாம் வேலை செஞ்சது, மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னது, திட்டங்களை போய் மக்கள்கிட்ட சேர்த்துனது அப்படின்னு சொல்லி கடைசி 3 நாளில் இது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால் நமக்கு 5000லேருந்து 600 ஓட்டு லாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம தோற்று போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எனவே பக்கத்து தொகுதி வேட்பாளர் காசு கொடுத்தாரு, அதனால் மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, அதனால தான் நான் தோற்று போயிருக்கேன் அப்படின்ற வகையில் ஓமலூர் தொகுதியுடைய தாவேகா வேட்பாளர் பேசக்கூடிய இந்த வீடியோ இப்போது வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குதுங்க. மேலும் இவர் பேசின வீடியோவையும் விஜய் அவர்கள் பேசின வீடியோவையும் ஒன்றா வெட்டி போட்டு, விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா, காசு கொடுத்து ஜெயிக்கிறத உடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பக்கத்துலேயே இவர் பேசக்கூடிய வீடியோவையும் போட்டு பலரும் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னது இது, தலைவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஆனால் தாவேகா வேட்பாளர் வேறு மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போது இதுதான் உண்மையா? காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கீங்களா? காசு கொடுத்து ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டோன்னு வேறு தலைவர் பேசுகிறாரு. இதெல்லாம் அவருக்கு அழகா? அவரே சிஎம் பதவியில் வேறு இருக்கார், இப்படியெல்லாம் பொய் பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் கேட்டுட்ருக்குறாங்க. 3 நாளில் தாவேகா வேட்பாளர் விஜய் அவர்களை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு பலரும் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனவே சக தாவேகா வேட்பாளர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதனால் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய லட்சுமணன் அவர்களுடைய பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா, எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சிட்ருக்குறாங்க. சரி, பணம் விஷயத்தில் இப்படி குட்டு அம்பலமாக இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் சாதி பார்த்து வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கோன்னு சொல்லி விஜய் பேசினார் இல்லையா, அதுவுமே பொய் தாங்க. முதல்ல தாவேகா ஜெயித்த போது முதல் வாரத்திலிருந்து தாவேகா சார்பில் பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க, அதில் 72 பேர் ஜெயிச்சிட்டாங்க, 26 பேர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரூட் அவுட் இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அப்படி எந்த பொது தொகுதியிலையும் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்படலை. நாம் தேடி பார்க்கும்போது சங்கராபுரம் அப்படிங்கிற பொது தொகுதியில் தான் தலித் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க, ஆனால் அவருமே வெற்றி பெறலை. ஆக அது முழுமுற்றிலுமாக போய் அப்படிங்கிற விஷயத்த பல பத்திரிகையாளர்களும் உடச்சி பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தலை அப்படிங்கிற விஷயத்த பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை அதுவும் பொய் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பார்ப்பனர் வேட்பாளர் நிறுத்தினாங்க. கன்னியாகுமரியில் வெள்ளாளர் வேட்பாளர், சிவகாசியில் நாயுடு வேட்பாளர், குளச்சலில் ஆர்சி கிறிஸ்டின் நாடார், நாகர்கோயிலில் சிஎஸ்ஐ நாடார், கிள்ளியூரில் மீனவர், பத்மநாபபுரத்தில் நாடார் இந்து, திருநெல்வேலியில் மறவர், நாங்குநேரில் நாடார், ராதாபுரத்தில் ஆர்சி கிறிஸ்டியன் நாடார், சென்னையில் மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு பார்ப்பனர் நிறுத்த வைக்கிறது, மதுரை மாவட்டம் முழுக்க தேவர் சமுதாய வேட்பாளர்கள் நிறுத்தினது அப்படின்னு சொல்லி இன்ச்சு பை இன்ச்சாக தாவேகா சார்பில் சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. ஆக அந்த விஷயமே அம்பலமாகி போச்சு. அடுத்து பார்த்தோம்னா சில மாவட்டங்களில் தாவேகா சார்பாக
தலித்துகளுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருந்தோம். ஆக அந்தந்த தொகுதிகளில் கேஸ்ட் மெஜாரிட்டி படி அதே சாதியை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு இந்த தலித் மாவட்ட செயலாளர்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் தேர்தல் வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகி வெளிப்படையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆக சோத்துலேயும் அடி வாங்கிச்சு, சேத்துலேயும் அடி வாங்கிச்சு அப்படிங்கிற மாரி சாதி பார்க்காம இவங்க வேட்பாளர் நிறுத்தலை, சாதி பார்க்காம மக்களும் ஓட்டு போடல, இவங்க பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே அம்பலப்பட்டு போய் நிற்குதுங்க. ஒரு பக்கம் டேட்டாக்கள் உண்மையை உடைக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய வேட்பாளரே உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. எனவே இந்த விஷயத்தெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு, இல்லை ஒரு மாதம் கழிச்சு இதுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து ஹை டெசிபலில் கத்தி பேச போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம்.